ஹாய் டியூட்ஸ், குட் பேட் அக்லி ஃபைனலாக பார்த்தாச்சு. படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு கேட்டால் முதல்ல ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் மொத்தமாக 4 படம் பண்ணியிருக்காரு. த்ரிஷாலனா நயன்தாரா, ட்ரிபிள் ஏ, பகீரா, மார்க் ஆண்டனி. இதில் த்ரிஷாலனா நயன்தாராவை விட்டுறலாம், ஏன்னா அது அவருடைய டெபியூட் ஃபிலிம். எப்பயுமே டேரக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு டெபியூட் ஃபிலிம்க்கு நிறைய ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் ஹிட் ஆக்கிடணும்னு பார்ப்பாங்க. அதை எதையாச்சும் ஒன்று பண்ணி போனி பண்ணிட்ட அப்புறம் ஏதாச்சும் பெரிய ஸ்டார் கிடைக்க மாட்டாங்களான்னு பார்த்து பிடிப்பாங்க. அப்படி மாட்டினவர் தான் எஸ்டிஆர். அவர் வச்சு எடுத்தது தான் ட்ரிபிள் ஏ. அந்த படம் பெருசா போல. அப்புறம் என்னடா பண்ணலான்னு யோசிச்சிருந்தவர் இந்தியன் மைக்கேல் ஜாக்சனோட சேர்ந்து பகீரான்னு ஒரு படம் எடுத்து விட்டுருப்பாரு. அதுவும் தலைமை எஸ்டிஆரோடைய மன்மதன் வச்சு எடுத்திருப்பாரு. அதுவும் பெருசா போகல. என்னடா பண்ணலாம், இப்படியே ஹிட்டாகாம போகுதே அப்படின்னு நினைக்கும் போது மாட்டினவர் தான் நம்ம தளபதி இல்ல புரட்சி தளபதி விசால் கூட சேர்ந்து மார்க் ஆண்டனின்னு ஒரு படம். மார்க் ஆண்டனியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் போதே தெரிஞ்சு படம் ஹிட்னு. மார்க் ஆண்டனில அதிகமா ஸ்கோர் பண்ணது எஸ்.ஜே. சூர்யா தான். சரி, ஓகே, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்ச ஆதிக் நம்ம ஏகே என்ற அஜித் குமார் கூட சேர்ந்து குட் பேட் அக்லின்னு டைட்டில் கார்டு வச்சு போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போதே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு படம் ஹிட் ஆயிடும் அப்படின்ட்டு. மார்க் ஆண்டனிக்கும் ஜிபியுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டா, மார்க் ஆண்டனி படம் வந்துட்டு அப்புறம் நிறைய மீம் டெம்ப்ளேட் எல்லாம் கிடைச்சி அவங்க இடக்கிறாண்டா மயிராண்டி, சிலுக்கா, பொம்பளை சொக்கு கேட்குதாடா பொம்பளை சொக்கு, 5 முட்டாய் பாட்டு, மீட் மை அனகொண்டா அப்படின்னு நிறைய மீம் டெம்ப்ளேட் கிடைச்சி. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற மீம் டெம்ப்ளேட் எல்லாம், அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு, இருங்க பாய், கார்டு மேலே ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பரை கொஞ்சம் சொல்றீங்களா சார், 10 கிலோ கறி வேணும் பாய் இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து டைலாக்கா போட்டு பேசினா குட் பேட் அக்லி, அவ்வளோதான். அடுத்து கதை அப்படின்னு கேட்டா, மார்க் ஆண்டனிக்கு ஒரு கதை இருந்துச்சு. டைம் ஃபோனு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும், 2 ஃப்ரெண்ட்ஸ் திக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒருத்தன் துரோகி அப்படின்னு கதை ஒன்று இருந்துச்சு. அந்த கதையை சுற்றி தேவையான காமெடி சீன்ஸ் எல்லாம் வச்சு எங்கேஜிங்காக கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனால் குட் பேட் அக்லியில் எடுத்த உடனே ஏகேக்கு ஒரு பில்டப் சொல்லி முடிச்சதும் அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு இன்னொரு பில்டப். அது யாருக்குன்னு கேட்டா அதுவும் ஏகேக்கு. அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு இன்னொரு பில்டப். இது யாருக்குன்னு கேட்டா அதுவும் ஏகேக்கு. அப்படி பில்டப் மேல பில்டப் மேல பில்டப் மேல பில்டப் மேல பில்டப் வச்சு அடுக்கி வச்சு அடுத்த படம் தான் குட் பேட் அக்லி. ஏகேக்கு கடைசி ஒரு 4 படம் பாத்தீங்கன்னா பெருசா போகல. விவேகம், விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, விடாமுயற்சின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஏகே பாத்தீங்கன்னா இந்திரன் சிட்டி ப்ரொஃபசர் போரா கிட்ட போய் என்னை பழைய சிட்டியை மாத்துங்க அப்படின்னு கேட்கற மாதிரி ஏகே ஆதிக் கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தலைவன் ஆதிக் அதனால இப்படி பண்ணி வச்சிருக்காரு. அதாவது எப்படி சொல்லலாம்னா, எப்படி சியான் விக்ரம் தங்கலான் மூவி ப்ரொமோஷன் ஈவெண்ட் அப்ப ஆடியன்ஸ்ல ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பான், விஜய் அஜித் ஃபேன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லை, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும் அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் சொல்லியிருப்பாரு, நானும் தூள் சாமி அருள்னு கமர்ஷியல் மூவி எல்லாம் பண்ண வந்தாண்டா அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துல என்னடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க தலை வாலி, அமர்கலம், அட்டகாசம், தீனா, பில்லான்னு கமர்ஷியல் மூவி எல்லாம் பண்ணி இட்டானவர் தான்டா அப்படின்னு ஞாபகப்படுத்தி இருக்காங்க. இதோ கடைசியா ஒரு 4 படம் கண்டென்ட்டா ட்ரை பண்றேன்னு அடி வாங்கியிருப்பாரு. அதுக்குன்னு இப்படி அடிப்பீங்களாடா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா நல்லா தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. கடவுளே அஜித், உயிரே அஜித், மூச்சே அஜித், ரத்தமே அஜித், நாடியே அஜித், இதே துடிப்பே